Good morning to all. So we are in the series of governance. Okay, so governance oda fourth class idu. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா with respect to challenges in e-governance. Okay, so இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் கவர்னன்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வாட் இஸ் மென் பை கவர்னன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம். தென் அடுத்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது வாட் ஆர் ஆல் த பாராமீட்டர்ஸ் டு மெஷர் தி கவர்னன்ஸ் விச் வாஸ் கிவன் பை தி வேர்ல்ட் பேங்க். ஸோ வேர்ல்ட் பேங்க் கொடுத்த அந்த பாராமீட்டர் அந்த யார்ட் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஹவு வி கேன் ஏபிள் டு மெஷர் தி கவர்னன்ஸ் இன் அவர் கண்ட்ரி அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணும். The things that what is the challenges in implementing the governance or what is meant by poor governance. Okay, so poor governance அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் அதை ஃபார்வர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் மென்ட் பை குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். குட் கவர்னன்ஸோட பேராமீட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிட்டு தென் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் டிஜிட்டல் கவர்னன்ஸ், தட் இஸ் டிஜிட்டல் இன் சென்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட ரோல் என்ன இன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் தி குட் கவர்னன்ஸ். So what is the role of digital governance? So digital governance in sense nothing but implementation of information and communication technology in the sphere of achieving on good governance in the country. அப்படிங்கிற விஷயங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஒரு 3 classes முடிஞ்சிருக்கு இல்லையா? இந்த 3 classes சோஃபார் நம்ம பார்த்த விஷயங்கள் இதுதான். ஓகே, ஸோ இதோட கன்டினியூ பண்ணி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளாஸஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இ கவர்னன்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்தோம். ஸோ இ கவர்னன்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும்போது இட் ஸ்டார்டட் ஃப்ரம் த இயர் ஆஃப் 1970. ஸோ 1970ல ஸ்டார்ட் பண்ணி 2006ல ஒரு மேஜர் ப்ரோக்ராம் தட் இஸ் அ ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் இன் த நேம் ஆஃப் நேஷனல் இ கவர்னன்ஸ் 2006. ஸோ நேஷனல் இ கவர்னன்ஸ் 2006ஓட மெக்கானிசம்ஸ், அதோட டூல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அதோட ஃபார்முலேஷன்ஸ் எப்படி நடந்துச்சு, தென் அதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஓவராலா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இ கவர்னன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன. ஓகே, ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம மேஜரா பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட அப்கிரேடட் வெர்ஷன். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டிஜிட்டல் இந்தியா ஆஃப்டர் 2014 our prime minister introduced a new program in the name of digital india. Okay, so digital india or new india. Okay, so இந்த கன்சர்ன்ல வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஸ்கஷன்ல ரொம்ப மேஜரா இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வித் ரெஸ்பெக்ட் டு வாட் ஆல் த சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் தி இ கவர்னன்ஸ், then how on digital india differ than the e governance program. E governance program la irundhu how digital india was differed and what are all the challenges in implementing digital india program and how we can able to rectify it. Okay, so அதை எப்படி ஓவர்கம் பண்றது or how we can able to achieve or create a new india. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தா வாட் இஸ் த சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் தி இ கவர்னன்ஸ். ஸோ இ கவர்னன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேசிக் சேலஞ்சஸ் என்னவா இருக்கும். அப்போ ஓவராலா ஒரு இ கவர்னன்ஸோ இல்ல குட் கவர்னன்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ண விஷயங்கள் தான். இன் சென்ஸ் நத்திங் பட் இட் ஷுட் என்ஷூர்ஸ் அன் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் இட்ஸ் கவர்மெண்ட் சர்வீசஸ். And at the same time, the role of the good governance or e-governance is nothing but to create on many institutions in order to ensure the delivery of services to the people. Okay, so நிறைய institutions create பண்ணணும். அந்த institutionsங்கிறது not only government மட்டும் இருக்கக்கூடாது, other stakeholders like நீங்க மார்க்கெட்டை என்கேஜ் பண்ணணும், சிவில் சொசைட்டி என்கேஜ் பண்ணணும். ஸோ த்ரூ ஃப்ரம் தம். ஓகே, ஸோ அவங்க மூலமா நீங்க யாருக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும்னா டு தி பப்ளிக் யூ ஹவ் டு டெலிவர் தி சர்வீசஸ் வித் எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் குட் கவர்னன்ஸோட அப்ஜெக்டிவ், இ கவர்னன்ஸோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஓகே, அப்போ இ கவர்னன்ஸ் மூலமா எதை என்ஷூர் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா குட் கவர்னன்ஸ் என்ஷூர் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ இ கவர்னன்ஸோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? இன் ஆர்டர் டு என்ஷூர் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கிவிங் ஆன் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், தட் இஸ் பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ஸ். What are all the actions which was done by the government has to be known to the government, so known to the people. So it is the role of the government to be right to be informed. Okay, so right to be informed அப்படிங்கிறது அது ஒரு சிட்டிசனோட ஒரு பர்பஸ். ஓகே, ஸோ ஆர்டிகல் 21ல அதை தான் சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 21 இட்ஸ் ஆர்டிகல் 19. ஓகே, ஸோ ஆர்டிகல் 19 இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நாட் ஓன்லி கன்ஃபைன்ட் வித் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பட் ஆல்சோ இட் இன்க்ளூட்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன். அது இம்ப்ளிசிட்டா இருக்கக்கூடிய ரைட்ஸ். அப்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதும் ஒரு கவர்மெண்டோட ரோல். அண்ட் அட் த சேம் டைம் எஃபெக்டிவ் டெலிவரி ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரோலும் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ரோல். அப்ப என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஓரளவுக்கு சக்சஸா இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஃப்ரம் த இ கவர்னன்ஸ் 2006. ஸோ 2006ல இருந்து கிட்டத்தட்ட 2016 கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கிடையில 2014ல வி கம் வித் அன் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். அப்ப இந்த
டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமுக்கும் இந்த இ கவர்னன்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அது எதை ட்ரை பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் இட் என்ஷூர்ஸ் டிரான்ஸ்பரன்சி, இட் ட்ரை டு என்ஷூர் சம் டிரான்ஸ்பரன்சி and at the same time through by means of public information, sharing of public information by the government, they try to achieve one accountability. Okay, so accountability in the delivery of services. So இதுதான் ட்ரை பண்ணாங்க. அப்ப என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்கன்னா they come with 31 mission mode projects ன்னு சொன்னேன். Okay, so mission mode projects in sense nothing but through by means of e-seva center or common service centers. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய e-seva centers இருக்கு இல்லையா, இது மூலமா பீப்புளுக்கு என்ன ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஃபேஸ்லெஸ் பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ வித்வுட் அப்ரோச்சிங் தி கவர்மெண்ட் ஆஃபீஸ் தே ஹாவ் டு ஃபெசிலிட்டேட் தி சர்வீசஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ லைக் நம்ம வாங்கக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் அதர் தென் தட் லேண்ட் ரெக்கார்ட்ஸு. ஸோ இன்னைக்கெல்லாம் நம்ம பட்டா சிட்டா இது எல்லாமே த்ரூ பை இன்டர்நெட்லேயே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்ளைங் ஆன் ரேஷன் கார்டு இஸ் பாசிபிள் நவ் டுடே இன் தி இன்டர்நெட். ஸோ எல்லாமே இன்னைக்கு இன்டர்நெட் கன்சர்ன்ல போயிடுச்சு. அப்ப மினிமம் லெவல்ல அவங்க என்ன ட்ரை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா they want to provide some of the basic utility services like ரேஷன் கார்ட்ஸ், இன்கம் சர்டிபிகேட்ஸ், லைசன்சஸ், லேண்ட் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே இன்கம் டேக்ஸ் பேமெண்ட்ஸ், தட் இஸ் இ ஃபைலிங், இது எல்லாமே என்ன ட்ரை பண்ணாங்கன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் மூலமா they try to facilitate to the people. Some of the initiatives also get succeeded. நம்ம அந்த லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கும்போது we discussed many models like Kajane project in Karnataka, then Friends project in Kerala, ஓகே, தென் பூமி ப்ராஜெக்ட் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பிஸ்னஸ் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் எப்படி, கவர்மெண்ட் டு சிட்டிசன் எப்படி, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் எப்படி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அந்த கிளாஸஸ் லாஸ்ட் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அது மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் இட் ஹேஸ் சர்டன் லிமிடேஷன்ஸ். ஸோ லிமிடேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சான்னு கேட்டால் நாட் டு ஒன் எக்ஸ்டென்ட். So not to an extent அப்படிங்கிறது. அப்போ what are the limitations with respect to implementation of e-governance? E-governance implement பண்ணக்கூடிய challenges என்னவா இருந்துச்சு? அப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் த மீனிங் ஃபார் e-governanceங்கிறதே நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. ஓகே, ஸோ பிகாஸ் இட் இஸ் வெரி நியூ டு தி சொசைட்டி. ஓகே, ஸோ ஈவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கவர்னன்ஸுங்கிற கான்செப்ட் வைட்டலா ஒரு குளோபல் லெவல்ல பேசப்பட்ட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1980s தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இஃப் யூ ஆர் இம்ப்ளிமெண்டிங் ஆன் information and communication technology in the government offices or with respect to government departments or in other platforms like market and civil society means it seems to be very complicated because the understanding of e-governance is very much complicated for the state. So differ from state to state. So most of the government institutions, they confined themselves that bringing an ICT into the கவர்மெண்ட் சர்வீசஸ் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் இ கவர்னன்ஸ். அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஓவரால் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா போதும், அதுதான் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஓகே, அப்போ தே கேனாட் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி கவர்மெண்ட், இ கவர்மெண்ட் அண்ட் இ கவர்னன்ஸ். நம்ம அதுவும் லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்தோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இ கவர்மெண்ட் அண்ட் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இ கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஐசிடி பிளாட்ஃபார்ம் இன்டு தி கவர்மெண்ட் சர்வீசஸ், அவ்வளவுதான் பார்த்தோம். ஒரு 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ இல்ல 2 மினிஸ்ட்ரிஸ்குள்ளேயோ இல்ல ஒரு செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ்குள்ளேயோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லையா, இதை நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணிட்டா இதுதான் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் they come to one conclusion. Okay, but it is not. So ultimate objective of e-governance is not only implementing an ICT platform. So information and communication technology introduce பண்றது மட்டும் e-governance ஓட ultimate objective கிடையாது. அதை தாண்டி you have to create a multi-stakeholder institutions. Multi-stakeholder institution in sense nothing but you have to engage the private and the civil societies, that is NGOs, self-help groups. So இவங்களோட ப்ரெஷர் குரூப்ஸ் இவங்க எல்லாத்தையுமே நீங்க எதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் பாலிசி மேக்கிங், பாலிசி டெசிஷன், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் இதுக்குள்ள நீங்க இன்க்ளூட் பண்ணணும். And at the same time you have to create the new institutions. So new institutions you have to create in order to diversify the market or in order to give choices to the people to select their own goods and services. So அப்ப அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா they missed it actually in the first stage, that is e-governance. They missed that there is a lack of clarity between the e-government and the e-governance. So இந்த கிளாரிட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை டைவர்சிஃபை பண்ணாம இருந்தது, ஒரு ப்ளூரல் ஸ்டேட்ல கொண்டு போகாம இருந்தது, அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணாம இருந்தது. இது எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இ கவர்னன்ஸோட சக்சஸ்க்கான ஒரு லிமிடேஷன் ஃபேக்டரா இருந்துச்சு.
Then second thing with respect to poor digital literacy and penetration of ICT. So poor digital literacy in sense there is an literacy gap, okay, in between the urban and the rural. That's the urban-rural divide அப்படின்னு சொல்றோம். And the literacy gap அப்படிங்கிறது the number of persons who using the mobile phones are very recently only it is in the exponential growth. So very recently in sense ஒரு 4 or 5 yearsல நம்மளால அந்த ஸ்மார்ட் போன்ஸ் அதிகப்படியான லெவல்ல யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம். பட் கிட்டத்தட்ட அந்த 2006ல இருந்து ஒரு 2010-12 பீரியட் வரைக்கும் அதோட பெனட்ரேஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மி தான். It is very minimal. And at the same time we are in the 2G or 3G phase. அவ்வளவுதான் இருந்துச்சு. 4G very recently 2014க்கு அப்புறம் தான் we adopted for on 4G. But before that நமக்கு தெரியும் அந்த penetration level என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கறத we can able to guess. At least we can able to assume that what is the complication in ensuring on network connectivity in the village areas. So literacy rate in terms of digital literacy, in sense how to use the computers or how to use the mobile phones seems to be very complicated in the rural areas. Even in the urban areas, those who are haves, இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடிஞ்சு இதை யூஸ் பண்ண முடிஞ்சு. So about low penetration of ICT and digital literacy. These are all the reasons which are majorly considered to be an limitation for the success of the e-governance. And with respect to financial constraints. So financial constraints in sense, not all states are succeed in the e-governance project. So not all states in sense, some of the developed states like such as Tamil Nadu, Andhra, Karnataka, Telangana, Madhya Pradesh, Himachal Pradesh. So these are all the states which having an resource, okay, so they know the potential of the ICT, okay. So they introduced some of the major programs with respect to introduction of the e-governance, okay. So they purchase new technologies, they recruit the new employees, okay, those who are specialized in the communication, information and communication, I'm telling, okay. And at the same time they create some of the new hubs, okay. So IT hubs நம்ம பார்க்கறோம் இல்லையா, டைட்டில் பார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹப்ஸை எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா they try to create it. But some of the states they cannot able to ensure on complete e-governance model. For example, we now called to be as an aspirational districts. So இன்னைக்கு aspirational districts சொல்றோம், but once upon a time அது பீம்ராவ் states சொல்லுவோம். So பீம்ராவ் states அப்படிங்கிறது பீகார், Madhya Pradesh, Rajasthan and Uttar Pradesh. So these are all the states which are struggled for the implementation of these programs. Okay, because not only government, central government support மட்டும் பத்தாது, state government ஓட participation இல்லாம இந்த program நம்மளால succeed பண்ண முடியாது. அப்ப financial constraints ஒரு major reason இருந்துச்சு. Okay, then with respect to diversity of languages, so இது ஒரு major reason சொல்றாங்க. Okay, so from the study itself, studyல தான் எடுத்தது. Okay, so diversity of languages. So because we are having an n number of languages in India, so it is a challenges with respect to implementation or success of the e-governance program. Okay, so அது ஒரு major reason சொல்றாங்க. We have to take it into consideration. Okay, so அப்ப அந்த language basis அப்படிங்கிறது ஒரு issue இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்றாங்க, they come with an regional languages. So after Digital India, they introduced some of the programs with respect to converting many of the programs in the regional languages. So regional languages லயோ இல்ல பேசிக் லாங்குவேஜஸ்லயோ என்ன பண்றாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஷெட்யூல் லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ்ல மினிமம் லெவல்ல என்ன பண்றாங்க, சர்வீஸை ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, யூ ஹாவ் கெட் அன் ஆப்ஷன்ஸ். ஸோ ரீஜனல் லாங்குவேஜஸ் ஒன்று இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்று இருக்கும், தென் ஹிந்தி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வித்தின் தி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல். ஸோ வித்தின் தி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல வரும்போது there is a poor response from the bureaucracy. So bureaucracy in sense nothing but with respect to public administration or in the public office. So public office la there may be a poor response because the good governance need for a good administration, as I say in the topic itself. Okay, so எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா to ensure a corruption free environment அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். But problem இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the bureaucracy which was not able to left over from the colonial mindset. Colonial mindset in sense they are more away from the people. Okay, so and the big bossism, so and the many tendencies. Okay, so apart from that they are very much comfortable with the manual mode. So all of a sudden they try to change them to the computer adopt பண்றதுங்கிறது it seems to be very complicated for them. ஸோ அப்போ அங்க இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பீப்புளோட மைண்ட் செட்டு, தென் அவங்களோட டிஜிட்டல் லிட்ரஸி, ஸோ இதெல்லாம் தான் காம்ப்ளிகேட்டட் ஆச்சு.
ஓகே, தே ஆர் நாட் ஈஸிலி ரெடி டு டேக் ஓவர் தி சேலஞ்சஸ். ஓகே, ஸோ அவங்க அடாப்ட் பண்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், தென் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், ஏன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள்ல என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is be some changes or issues. Okay, then with respect to political system, so political system அப்படின்னு வரும்போது actually it leads to one, that is bringing on e-governance lead to the reducing of the corruption. அது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ கரப்ஷனை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன், ஏன்னா அது ஃபேஸ்லெஸ், பேப்பர்லெஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்க போய் ஒரு டைரக்டா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நீங்க அப்ரோச் பண்ணி தான் இன்னைக்கு நீங்க ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ, இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு சர்வீஸோ அவைல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே நீங்க எதில் பண்ணிக்கலாம், த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் இன்டர்நெட்ல பண்ணிக்கலாம். ஓகே, பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அவங்களுக்கு கரப்ஷன் பண்றதுக்கான சான்சஸ் வெரி ஃபியூ. அப்போ யூஸ்வலா ஒரு பொலிட்டீஷியன்ஸ் ஆர் பொலிட்டிக்கல், இந்தியாவோட பொலிட்டீஷியன்ஸ் ஆர் டு தி பியூரோக்ரஸிக்கு வரக்கூடிய பிரைப்ஸ் என்ன ரூட் மூலமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the citizens paid for their services. So if they are getting on minimum basic services, means they have to give some bribes for the persons who are sitting in as a politician or as a bureaucrat. Okay, and at the same time they give the commission from the contractors. They get the commission from the contractors. So and at the same time they will get the state development programs மூலமா, through from that they will get some money. அப்ப இந்த e-governance ப்ராஜெக்ட் என்ன கிரியேட் பண்ணுது, என்ன மாதிரி ஒரு வேக்கம் கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so you need not to go and reach to the any politicians or to the any bureaucrats in order to avail the services. So directly நீங்க என்ன பண்ணிக்கலாம், from your home you can able to apply for the any certificates without any interface or any intermediaries. யாரும் அதுக்கு தேவைப்படாது இல்ல. Then contracts அப்படின்னு வரும்போது most of the இன்னைக்கு இருக்கக்கூடிய things எல்லாமே e-biddingல போயிடுச்சு. ஸோ ஏலம் விடும்போது e-biddingல போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ அங்க போய் கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்டேட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு மோஸ்ட்லி என்ன ஃபார்மேட்ல வந்துருக்குன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ல வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்என்ஆர்ஏகா ஸ்கீம் அப்படின்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் சொல்றேன், அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே இன்னைக்கு என்ன வந்துருது, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா அக்கௌண்ட்டுக்கு வந்துருது. லைக் கேஸ் சப்சிடிஸ், இது எல்லாமே இன்னைக்கு என்ன வந்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரா வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அப்போ அதுல இருக்கக்கூடிய ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஷார்டேஜஸ், அப்போ அதனாலே என்ன பண்றாங்கன்னா they try to manipulate it. ஸோ மேனிப்புலேட் ஆகும்போது என்னன்னா it favor for them to do some correct practices. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, with respect to this one there is some challenges. ஸோ அந்த டைம் பீரியட் வெரி ஸ்பெசிபிக் நம்ம பார்க்க முடியும். கோல் ஸ்கேம், கோல்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, தென் 2G ஸ்கேம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டைம் பீரியட்ல இருந்த ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் அந்த டைம் பீரியட்ல அட்ரஸ் பண்ண விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு கிரிட்டிசிசமா they propounded. Okay, so what is the limitations with respect to implementation of e-governance அப்படின்னு வரும். Then with respect to social constraints. So social constraints அப்படின்னு வரும்போது huge number of population சொல்ல முடியாது, but ஒரு limited number of population still they are socially deprived. So very specific, the marginalized communities like scheduled caste, scheduled tribes, disabilities, then even some to an extent Muslim communities, they are faced with certain social and economic backwardness. So in the social and economic backwardness in the areas of underprivileged and சொல்றது the marginalized sections. Okay, then rural and women sectors are facing on social constraint, that is they cannot be able to easily approach the digital programs. ஸோ டிஜிட்டல் ப்ரோக்ராம்ஸ் அப்ரோச் பண்றதுல அவங்களுக்கு கூடிய ப்ராப்ளம் என்னங்கிறத நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்காது. தென் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் இருக்குமான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். தென் வித் ரெஸ்பெக்ட் டு அப்ரோச்சிங் ஆன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் சர்டன் இஷ்யூஸ். ஸோ அவ்வளவு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட் கவர்னன்ஸை கொண்டு போய் பீப்புள் கிட்ட ரீச் பண்றதுல இருக்கக்கூடிய இஷ்யூவா இருக்கு. அதாவது வேற ஒன்றும் இல்லை, நத்திங் பட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அவங்களுக்கு போய் ரீச் ஆகல. அப்போ இ கவர்னன்ஸ் ரீச் ஆகலைன்னா குட் கவர்னன்ஸும் ரீச் ஆகாது. ஏன்னா e-governance is considered to be a medium to achieve the good governance. அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூனிட். லைக் ஒரு டிராவல் நீங்க பண்றீங்கன்னா அதுல எப்படி ஒரு மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், தட் இஸ் பஸ்ங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ, அது மாதிரி குட் கவர்னன்ஸ்ங்கிறத அச்சீவ் பண்றதுக்கு ஐசிடிங்கிறது ஒரு டூல். அப்ப இந்த சோஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள அதை போக விடாம ரீச் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெண்டர் டிவைட், ஸோ patriarchal mentality. So patriarchal mentality in sense
many of these states, okay, so not here, இங்க எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்ல முடியாது, but to an extent இருக்கலாம். Okay, so some of the North Indian states, இவங்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, women are not allowed to use the smartphones, or women are not allowed to access the internet. ஸோ அப்போ ஒரு பெரிய ஜெண்டர் டிவைட் கிரியேட் ஆகுது. ஸோ ஓகே, அதுல ரொம்ப வெரி ஸ்பெசிபிக் யுனைடெட் நேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னா, only 22% of internet users in Asia are women. That's all. So overall, Asia-லே இது இருக்கக்கூடிய complications. Not only India facing these challenges, throughout the Asia. So ஒரு patriarchal mentality, இந்த patriarchal mentality என்ன பண்ணுதுன்னா, they not allowed the women to access the ICT platforms. So அப்போ there is a huge gender divide. So gender divide-னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்போ e-governance implementation ஆகக்கூடிய challenges இருக்கு. Then with respect to privacy and identity. So privacy and identity, in sense, nothing but we are not secured by means of any data protection mechanism. So though we are having on data protection tools and techniques, but still we are lagging in any legal format. Okay, in a data protection bill within the proposal la dhaan irukku. So அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பிரைவசி அண்ட் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாலையுமே ஓப்பனா இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆகுது. அப்போ there may be a threat, or there may be they feared. So feared in sense, in all the spheres they felt that there may be some data breaching. Okay, so data breaching in sense, நம்மளோட டேட்டாஸ் களவு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மேஜர் ரிசோர்ஸ் என்னன்னா டேட்டா இஸ் அன் ஆயில்னு சொல்றாங்க. ஸோ டேட்டா இஸ் அன் ஆயில் ஃபார் தி நியூ எக்கனாமி. எப்படி ஒரு டைம் பீரியட்ல பெட்ரோல் ஆர் டீசல் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் நியூ ஆயில்னு சொல்றோமோ, அது மாதிரி இட் இஸ் அன் நியூ ஆயில். ஒரு எக்கனாமியோட மேஜர் பூமா இருந்ததுக்கான ரீசன்ஸ் எப்போ ஒரு டைம் பீரியட் ஆயில் இருந்துச்சோ, இன்னைக்கு டேட்டா அப்படின்றாங்க. ஓகே, ஸோ டேட்டா அப்படிங்கிறது ஒரு டூல். அப்ப இந்த டூல் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் என்ன ஆகுது அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ பிரைவசி இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது, ஐடென்டிட்டி இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ எல்லா செக்டார்லயுமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸா இருக்கட்டும், காமர்ஸா இருக்கட்டும், ஹெல்த் கேரா இருக்கட்டும், இங்க எல்லாம் தே ஃபியர்ட் தட் தேர் இஸ் மேபி அன் கிரேவ் பிரைவசி த்ரெட். ஸோ த்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேக்டர் இருக்கு இன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் தி e-governance. Not only e-governance, with respect to digital India, இதே விஷயம் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, then at the same time இதெல்லாம் ஓவர் கம் பண்றது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வெறும் e-governance-ஓட கன்ஃபைன் ஆகிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. யூ கேன் யூஸ் திஸ் பாயிண்ட் ஃபார் ஆல்சோ டிஜிட்டல் இந்தியா, பிகாஸ் நாட் டு அன் எக்ஸ்டென்ட் மேஜர் ரேடிக்கல் ரிஃபார்ம்ஸ் ஒன்று நடந்தாங்க. இந்த e-governance டைம் பீரியட்ல இருந்து டிஜிட்டல் இந்தியா டைம் பீரியட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இதுல மேஜர் டெவலப்மெண்ட்னு பார்த்தா ஜஸ்ட் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. சம் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ் என்ன ஆயிருக்குன்னா டு அன் எக்ஸ்டென்ட் ஐசிடி பிளாட்ஃபார்முக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. பட் மேஜர் ஆகக்கூடிய இந்த சோஷியல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், ஜெண்டர் டிவைடு, பிரைவசி இஷ்யூஸ், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் இன்னமும் ப்ரிவைல் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ யூ கேன் யூஸ் தோஸ் பாயிண்ட்ஸ் இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் if you are having certain limitations. அந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கிற கூடிய சேலஞ்சஸ் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் இல்லையா, அங்க உங்களுக்கு ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் மாதிரி, தட் இஸ் பாயிண்ட்ஸ் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க எங்க இருந்து எடுத்துக்கலாம்னா e-governance இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன்ல, அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப காமனான பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த பிரைவசி இஷ்யூஸ் ஒரு காமனான பாயிண்ட் தான். டிஜிட்டல் டிவைடு சொல்றேன் இல்லையா, அது இன்னும் ப்ரிவைல் ஆகிட்டு தான் இருக்கு. வெரி ஸ்பெசிபிக் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இட் காட் எக்ஸ்போஸ்ட். ஓகே, தென் வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதுவும் இட் காட் எக்ஸ்போஸ்ட். ஓகே, தென் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்பர்ஸ்ன்னு வரும்போது அது ஒரு மேஜர் சேலஞ்சஸா இருக்கு. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடியது e-governance யூஸ் பண்ணலாமா, தாராளமாக யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் இந்தியான்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம லிமிடேஷன்ஸ் பார்ப்போம் இல்லையா, அது e-governance நீங்க யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு ரேடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கல, இன்க்ரிமெண்டலா தான் இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போய்கிட்டு இருக்கோம் தவிர ஒரு ரேடிக்கல் ரிஃபார்ம்ஸா இது நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபிளாஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணணும். தே வாண்ட் டு ட்ரை டு ரெக்டிஃபை திஸ் இஷ்யூஸ். Then how it can be அப்படின்னு வரும்போது they come with a new introduction of the sense new program in the name of Digital India. So அப்போ Digital Indiaங்கிற ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்றாங்கன்னா, after NDA 1, that is after Prime Minister his first term. Okay, so when he was entered into the office, he launched the program as a flagship program in the name of Digital India. So Digital India is nothing but on version 2.0 of national e-governance. அந்த 2006 ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை ரீவைட்டலைஸ் பண்றாங்க, ரீஸ்ட்ரென்தனிங் பண்றாங்க. ஸோ அது மூலமா என்ன ட்ரை பண்றாங்கன்னா, தே கிரியேட் அ நியூ என்விரான்மெண்ட் இன் தி டிஜிட்டல் ஸ்பேஸ். ஸோ அப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, த்ரூ பை ஐசிடி பிளாட்ஃபார்ம் மூலமா, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலமா we can able to bring on socio economic development அப்படின்னு, we can bring on inclusive growth அப்படின்னு. So using this as a tool to achieve the sustainable development goal 2030. So they strongly believed in it.
then they try to bring some reforms in the public administration office. They're not only in public administration office, also in the ministerial level. And they try to create a more number of multi-institutional, multi-dimensional institutions, then creating a new environment for the other stakeholders to do a business activities or to do the services to the people. So அப்ப நிறைய லெவல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது. இல்லைன்னு அது சொல்ல முடியாது. ஓகே, டிஜிட்டல் இந்தியா பிரிங்கிங் ஆன் மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், பட் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அன் ஹியூஜ் ரேடிக்கல் ரிஃபார்ம்ஸ். ஓகே, தேர் ஆர் சர்டன் லிமிடேஷன்ஸ். திருப்பி அது அப்படியே கன்டினியூ ஆகிட்டு தான் போகும். ஸோ அதனால அந்த விஷயங்கள் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கு. பட் எனிவே, டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் introduced to in order to encourage the ICT platform in the delivery of good governance. So good governance achieve பண்றதுக்கு அது ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன நடக்குது இந்தியா டிஜிட்டல் இந்தியாவுக்கும் இந்த இ கவர்னன்ஸ்க்கு இருக்கக்கூடிய மேஜர் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு வரும்போது, ஸோ ஸ்கோப் மாறுது, அதோட டைமென்ஷன்ஸ் மாறுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் மூலமா we have to digitally empower the citizens or nations. So digitally empowered in sense you are making that concerned person to be an empowered person. So அவங்களுக்கான பவர் என்ன பண்றீங்க அப்படின்னா, you are encouraging them. So அது மூலமா they try to establish an empowered nation. So இந்த empowered nationனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு socio economic development நடக்கும். So ஒரு concerned person, if you are making them to digitally empowered, so in sense nothing but if you encourage them or you will educate them to use the technology very efficiently, means he will create the new order in the society. Okay, so he will bring many changes in the local areas. Or local areas la irundhu varumbodhu, so ஒரு RTI ஒன்னு ஃபைல் பண்ணனும் அப்படிங்கிறது if you know அப்படின்னு வரும்போது through by technology அப்படின்னா nothing but it is an empowerment for that concerned area. So அப்ப ஒவ்வொரு each and every services people கிட்ட ப்ரொவைட் பண்றது மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா எம்பவர் பண்றாங்க. At the same time they digitally take them to the next level how to use those technologies. So அதுதான் டிஜிட்டல் இந்தியாவோட மேஜர் டெவலப்மெண்டா இருந்துச்சு. ஓகே, how it is differ அப்படிங்கிற வரும்போது கொஸ்டின்ஸ் மேபி அரைஸ் ஆச்சுன்னா அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இன்க்ளூடிங் அதர் திங்ஸ் லைக் அந்த 31 மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை தாண்டி என்ன பண்ணாங்கன்னா they create an other multi mission mode projects. Okay, and at the same time they increase the community service centers to one major extent. Okay, and as e-seva centers னு சொல்றோம் இல்லையா, அதோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. தென் டெக்னாலஜிக்கல் லெவல்ல என்ன பண்ணாங்கன்னா they improvise using on new technologies. Okay, so new communication technologies are design பண்ணாங்க. Then at the time of networking they bring some changes. So அதெல்லாம் technical matters, நம்ம அதுக்குள்ள போக வேணாம். Okay, so with respect to good governance குள்ளே நம்ம லிமிட்டட் ஆயிக்கலாம். ஸோ அப்படி இருக்கையில அப்ப நியூ டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் கிரியேட் ஆகுதா, அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னவா ட்ரீட் பண்றாங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி வேல்யூ அப்படின்னு வரும்போது இந்த கொஸ்டின் நம்ம பார்த்திருக்க முடியும். ஸோ 2019 யூட்டிலிட்டி வேல்யூ இ கவர்னன்ஸ் ஆர் டிஜிட்டல் கவர்னன்ஸ் யூட்டிலிட்டி வேல்யூன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த யூட்டிலிட்டி அப்படின்னு வரும்போது இட்ஸ் நத்திங் பட் லைக் ஆன் ட்ரிங்கிங் வாட்டர், லைக் ஆன் ஃபுட், லைக் ஆன் எஜுகேஷன், லைக் ஆன் ஹெல்த், ஷெல்டர். இது மாதிரி என்னன்னா இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு யூட்டிலிட்டின்னு சொல்றாங்க. யூட்டிலிட்டினா இதுதான் மீனிங், ரொம்ப சிம்பிள். ஃபுட்டு, ஹெல்த், எஜுகேஷன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ, இதெல்லாம் எப்படி ஒரு பேசிக் சர்வீசஸா பீப்புளுக்கு போய் ரீச் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் சென்ஸ் யூசிங் அன் ஐசிடி பிளாட்ஃபார்ம் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி அன் யூட்டிலிட்டி. அதுதான் டிஜிட்டல் இந்தியாவை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. ஸோ இது என்ன ரெகனைஸ் பண்ணலன்னா ஒரு யூட்டிலிட்டியா ரெகனைஸ் பண்ணல, இதை ஒரு மீடியமா ரெகனைஸ் பண்ணாங்க. பட் இன்னைக்கு என்னன்னா இது ஒரு யூட்டிலிட்டி இன் சென்ஸ் இதுவும் ஒரு ஃபுட்டு மாதிரி, ஹெல்த் மாதிரி, எஜுகேஷன் மாதிரி, இதுவும் ஒரு காமன் குட். ஸோ இதுவும் எல்லாருக்கும் போயிட்டு ரீச் ஆகணும் யூனிவர்சலா. So universal in sense without any differentiation or discrimination, it should be reached to everyone. So high speed internet connectivity, that sense nothing but minimum 100 Mbps னு சொல்றாங்க. So அந்த 100 Mbps ஸ்பீட்ல everyone can able to access the internet connectivity அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடா இருக்கு. அப்ப டிஜிட்டல் இந்தியா எதை இன்ஷூர் பண்ணுதுன்னா இதை தான் இன்ஷூர் பண்ணுது. Okay, and at the same time it create an integrated process. So integrated process in sense nothing but across the digital departments and everything they are trying to interconnect with each other. So அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜாம் ட்ரினிட்டி இன் சென்ஸ் ஜன்தன், ஆதார் அண்ட் எம் கவர்னன்ஸ், மொபைல் கவர்னன்ஸ். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. பட் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா இன்டகிரேட் பண்றாங்க ஜாம் ட்ரினிட்டி மூலம். அதே மாதிரி மெனி ப்ரோக்ராம்ஸ் ஆர் கிளியர்ட் அண்டர் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம்.
ஸோ சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் மூலமா என்ன பண்றாங்க, they try to integrate the departments. இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா ஜிஎஸ்டி கவுன்சில் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பிளே பண்ணுச்சு, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன்டைரக்ட் டாக்ஸஸ் பொறுத்தளவுக்கு சேல்ஸ் டாக்ஸா அது ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணட்டும், அதர் எக்ஸைஸ் டியூட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணட்டும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நியூவா என்ன ட்ரை பண்றாங்க, டைரக்ட் டாக்ஸ் கோடுன்னு சொல்றாங்க. ஸோ இருக்கக்கூடிய டைரக்ட் டாக்ஸேஷன்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கும் இல்லையா, இன்கம் டாக்ஸ், கேபிட்டல் கெயின் டாக்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா they try to integrate. ஓகே, ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they try to integrate into an integrated platform. ஓகே, ஸோ அப்போ இந்த இரிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு, ஆன் ஃபார்ம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், தென் இன்டகிரேட்டட் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா they try to integrate into one single program. Very, if my memory is correct, it is பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஓகே, ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு 3 ஸ்கீம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்டகிரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்டகிரேட் பண்ணிருப்பாங்க. இது டு அன் எக்ஸ்டென்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா ஹோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். Okay, so in sense nothing but they try to integrate all the things. Okay, whole of the government approach னு சொல்லுவாங்க in the language of public administration. Okay, so இது மூலமா என்னன்னா இன்டகிரேஷன் நடக்கிற ப்ராசஸ் தான். அப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னா they try to integrate. And at the same time they try to create on digital literacy. So digital literacy as a means to achieve the universal accessible. So இந்த இடத்துல word இதுதான் முக்கியம், universal access. Universal access in sense everyone should be facilitated. Okay, without any discrimination. ஸோ அப்போ யூனிவர்சல் அக்சஸ்ங்கிறது இங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா they create on ஒரு காமன் சேம்பர் இன் சென்ஸ் சேவ் அண்ட் செக்யூரிங் ஆல் டேட்டாஸ் இன்டு தி சிங்கிள் பிளாட்ஃபார்ம் இன் த நேம் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ கிளவுட்னு வரும்போது இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, எவர் நோட்டு, ஒன் நோட்டு, ஸோ கூகுள் குட் நோட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அ கிளவுடு. ஸோ கிளவுடுக்குள்ள என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆயிருக்கும், டிரைவ்ல நம்ம வச்சிருப்போம் இல்லையா, கூகுள் டிரைவ்ல இருக்கும். ஸோ இந்த டிரைவை நம்ம எங்க வேணாலும் டிரைவ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் லாக்கர் சிஸ்டம் தான். இந்த டிஜிட்டல் லாக்கர் சிஸ்டம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஆர் கவர்மெண்ட் டிசைன்டு லாக்கர் சிஸ்டம். இதுக்குள்ள நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, இம்பார்ட்டன்ட் சர்டிபிகேட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க இதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நீங்க எங்க வேணாலும் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். அப்ப இதெல்லாம் யூனிவர்சல் அக்சசபிள் ஆஃப் டிஜிட்டல் சர்வீசஸ், அவ்வளவுதான். Then at the same time, one of the major important ultimate thing is nothing but financially empower the citizens. So financially empower the citizens in sense nothing but to bring on financial inclusion through by means of ICT. So அப்ப இன்னைக்கு இந்த ஜன்தன் அக்கௌண்ட்னு சொல்றோம் இல்லையா, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஸோ இட் ஹேவிங் மல்டிபிள் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அந்த அக்கௌண்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜீரோ காஸ்ட்ல சேவிங்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். 5,000 rupees ஐ திங்க் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இன் சென்ஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட்ல பணமே இல்லாட்டினாலும் நீங்க ஓவர் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். தென் மைக்ரோ இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ 1 rupees 12 rupees பே பண்ணாலே இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ். தென் பென்ஷன் ஸ்கீம்ஸ் இந்த நேம் ஆஃப் அட்டல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ அப்போ 4-5 ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரே சர்வீஸ்க்குள்ள ப்ரொவைட் பண்றாங்க. தென் அட் த சேம் டைம் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிபே இது எல்லாமே யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ங்கிற பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகிட்டு. அப்போ அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலி எம்பவரிங் தி சிட்டிசன்ஸ் தான். இன்னைக்கு கூகுள் பே யூஸ் பண்றோம் எல்லாரும், ஜிபே யூஸ் பண்றோம், that is phone pay யூஸ் பண்றோம், பேடிஎம் யூஸ் பண்றோம். இது எல்லாமே financially empowered. How it is possible means through by means of implementing mobile governance and the information communication technology platform. And at the same time we are facilitating the subsidies in the direct mechanism. So in order to avoid the leakages or loopholes avoid பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், எல்லா கவர்மெண்டோட சர்வீசஸ்மே எது மூலமா வருது உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா. ஸோ வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த நேம் ஆஃப் பாக்கல், நம்ம கேஸ் சப்சிடிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது இன்னைக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ல தான் வரும். அப்ப இதுவும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவா இருக்கு, டிஜிட்டல் இந்தியாவோட ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ ஃபினான்ஷியலி எம்பவர் பண்றாங்க, லூப் ஹோல்ஸ் அவாய்ட் பண்ணணும், லீக்கேஜஸ் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறக்காண்டி சப்சிடிஸை ரேஷனலைஸ் பண்றாங்க. ஸோ அது மூலமா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்க்குள்ள எல்லா சப்சிடிஸும் உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ இது எல்லாம் நியூ டு தி டிஜிட்டல் இந்தியா. அப்ப டிஜிட்டல் இந்தியால எது நியூ அப்படின்னு கேட்டீங்கன்னா நத்திங் பட் ஒரு யூட்டிலிட்டியா பாக்குறாங்க. So digital infrastructure, it is considered to be one of the utility, like food மாதிரியோ, health மாதிரியோ, education மாதிரியோ, அது ஒரு utility. And at the same time, by means of digital India, that is ICT platform மூலமா, they try to empower the citizens. And they try to integrate various departments and ministries into the single forum. ஒரு real time environmentல you can able to get access from the various ministries. Departments இன்னைக்கு பண்ண முடியுமானா yes you can. Okay, you can able to retrieve the data. உங்களால எடுத்துக்கிற முடியும். Then even you can go for the transformation. In sense, you can communicate with them by means of chatbots or anything.
ஸோ chatbots இருக்கும் இல்லையா சைட்ல how can I help you அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ if you are giving an information means it is having certain frequent asked questions. ஸோ அது மூலமா you can able to get retrieve an informations. Okay, at the same time through by means of cloud computing மூலமா they try to access the technology. That is you can able to retrieve your data at everywhere. And at the same time it is also facilitating for financially empowered citizens. ஸோ இதுதான் டிஜிட்டல் இந்தியாவோட ஒரு டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா வாட் ஆர் தி திங்ஸ் விச் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் ஒன் இஸ் நத்திங் பட் அந்த அதர் தன் தட். ஓகே, ஸோ இது போக மொபைல் டெக்னாலஜி. ஸோ அப்போ என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் நாட் ஓன்லி ரெஸ்ட் வித் ஜஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப்ஸ் பட் இட் ஆல்சோ இன்க்ளூட் தி மொபைல் ஃபோன்ஸ். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் யூ கேன் ஏபிள் டு அக்சஸ் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் மொபைல். Okay, and at the same time it acts as an enabler as well as a beneficiary. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதர் ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்றது லைக் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, பாரத் மாலா, ஓகே சாகர் பாரத் மாலா, தென் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம்ஸ், ஓகே தென் முத்ரா ஸ்கீம்ஸ். ஸோ இது இன்னைக்கு எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் ஏபிள் டு அக்சஸ் இட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ் மூலமாவே உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அப்ப இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதர் சர்வீசஸ் ப்ரொமோட் பண்றது. ஓகே, எவ்ரிதிங் யூ கேன் ஏபிள் டு அக்சஸ் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் இன்டர்நெட். அப்ப இதுதான் எம்பவர்மெண்ட். ஒரு சிட்டிசனை யூ கேன் ஏபிள் டு அக்சஸ் இன் அன் ரியல் டைம் என்விரான்மெண்ட் த பேசிக் சர்வீசஸ் ஆஃப் தி பீப்புள். அப்போ இங்க சர்வீசஸ் என்ன ஆகுது, வைடனா பீப்புளுக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸ் என்ன ஆகுது, எஃபிஷியன்டா இருக்கு, கரப்ஷன் இல்லாம நடக்குது, அக்கௌண்டபிலிட்டியா இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இதுதான் குட் கவர்னன்ஸ். அப்ப இதை நோக்கி தான் இந்த டிஜிட்டல் இந்தியா நம்மளை எடுத்துட்டு போகும். We have to understand the nature. That is, it is a medium actually in order to achieve one good governance. அப்ப குட் கவர்னன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இது எல்லாமே ஒரு மீடியமா பிளாட்ஃபார்மா இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது அட் த டைம் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் அவர் பிரைம் மினிஸ்டர் செட் தட் ஐடி பிளஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு இட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. இன் சென்ஸ் நத்திங் பட் இந்தியன் டேலண்ட் பிளஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் ஈக்குவல் டு இந்தியா டுமாரோ. ஸோ இதெல்லாம் எழுதும் போது இட் இஸ் கிவிங் அன் அடிஷனல் வேல்யூ ஃபார் யுவர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ அப்போ வி நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம்ஸ். அப்போ டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் மூலமா எதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா இந்த இந்தியன் டேலண்ட் பிளஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரெண்டும் சேர்ந்தா இந்தியா டுமாரோன்னு சொல்றாங்க. ஸோ வி கேன் ஈஸிலி ஏபிள் டு அச்சீவ் தி $5 trillion எக்கனாமி பை 2022ங்கிறது இட்ஸ் கோல். ஸோ அது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வாட் ஆர் த பில்லர்ஸ்? ஸோ என்னெல்லாம் இருக்கு டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம்ல அப்படின்னா ஓவராலா ஒரு 9 பில்லர்ஸ் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பில்லர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் ஃபார் ஆல். இன் சென்ஸ் 100 Mbps ஸ்பீட்ல மினிமம் கனெக்டிவிட்டி இந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி யாருக்கு ப்ரொவைட் பண்ணணும்னா த்ரூ அவுட் தி சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் ஆல் வாண்ட் டு அவைல் இட். அவ எந்த ப்ரோக்ராம் மூலமானா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் பாரத் நெட் ப்ரோக்ராம் மூலமா, தென் ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் ப்ரோக்ராமா, நாலேஜ் நெட்வொர்க் ஏரியா, நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணி ஹவு டு கிவ் ஒன் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு தி பீப்புள் ஆஃப் ஆல். அப்போ இது மூலமா என்ன ட்ரை பண்றாங்கன்னா தே ட்ரை டு பிரிங் ஆன் எம்பவர்டு சிட்டிசன்ஸ். ஓகே, தென் யூ ஹாவ் டு கிவ் ஒன் யூனிவர்சல் அக்சஸ் டு தி ஃபோன்ஸ் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் எம் கவர்னன்ஸ். தட்ஸ் ஆல். மொபைல் கவர்னன்ஸ் தான் யூனிவர்சல் அக்சஸ் இன் சென்ஸ் எவ்ரி ஒன் ஷுட் ஹோல்ட் ஆன் மொபைல் ஃபோன். That's a basic services. Okay, with attached with the basic services. Then public internet access program, in sense Wi-Fi technology. Nothing but providing Wi-Fi technology for all. So ஒரு common place போறீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டோ இல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ ஒரு ஏர்போர்ட்டோ இங்கெல்லாம் நம்ம இங்க அக்சஸ் பண்ணும்போது இல்ல மோஸ்ட் ஆஃப் தி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் திங்ஸ் எல்லாமே நீங்க ஆஃபீஸஸோ எங்கேயோ அக்சஸ் பண்ண போறீங்கன்னா யூ வில் கெட் த ஃப்ரீ வைஃபை. ஓகே, ஸோ அப்போ அது ப்ரொவைட் பண்றாங்க த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ரயில்டெல்ங்கிறது ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல யூ கேன் ஏபிள் டு அக்சஸ் தி இன்டர்நெட். அண்ட் அட் த சேம் டைம் நேஷனல் ரூரல் இன்டர்நெட் மிஷன்ங்கிறது ஒரு தனி மிஷன் மோட் ப்ராஜெக்ட் இதுவும் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இன் ஆர்டர் டு ஸ்ட்ரென்தன் இன் தி பப்ளிக் ஆஃபீஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ இ கவர்னன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா பியூரோக்ரஸி வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து இட் கிரியேட் ஆன் இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ தே ட்ரை டு பிரிங்கிங் ஆன் ரிஃபார்ம் இன் தி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நத்திங் பட் இன் த நேம் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். ஸோ கவர்மெண்ட் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் இன் சென்ஸ் ப்ராசஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணது தான் கவர்னன்ஸ்னு சொன்னோம். அப்ப கவர்னன்ஸ் சர்வீஸ் ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு ஹவு டு ரீஇன்ஜினியர் தட் ஆஃபீஸ் இன் சென்ஸ் த ஆஃபீஸ் ஷுட் பி மேக் டு பி வெரி எஃபிஷியன்ட் இன் ஆர்டர் டு encourage the ICT platforms. So in the terms of recruitment, they are trying to bring some new persons who are capable of making or know how to use the computers or how to make the
use of ICT platforms. So recruitment they bring addition இது கொண்டு வராங்க இல்லையா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவேர்னஸ் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அது மூலமா they try to bring on ரீஇன்ஜினியரிங் ப்ராசஸ். எப்படி பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் சொல்றாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பிரிங்கிங் ஆன் மேனேஜரல் சிஸ்டம் இன் டு தி தட் இஸ் பிரைவேட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட டெக்னிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ், ஒன் ஆஃப் த பில்லர். அப்ப அங்க இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்க. தென் தட் இ-கிராந்தி இட்ஸ் நத்திங் பட் வெர்ஷன் 2.2 ஆஃப் நேஷனல் கவர்னன்ஸ். ஸோ அங்க இட்ஸ் அன் அட்வான்ஸ்டு வெர்ஷன் சொன்னேன் இல்லையா, அது என்ன ப்ரோக்ராம் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா இ-கிராந்தி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலம். Then sixth pillar is with respect to information for all. In sense, everyone can able to access the informations in any public offices. Right to information அப்படின்னு சொல்றது. அப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும்போது ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னா ஜன் சுவிட்ச் போர்ட்டல் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019ல they will open the public information for the all. Okay, ஒரு 16 டிபார்ட்மெண்ட்ஸோட சர்வீசஸ் you can able to access in a single platform. ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல you can able to access the 16 departments services. So right to information na. And at the same time throughout central government அப்படின்னு வரும்போது mygov.in. So நீங்க போனீங்கன்னா உள்ள உங்களால அக்சஸ் பண்ண முடியும் இன்ஃபர்மேஷன்ஸ். And at the same time electronic manufacturing scheme. In sense nothing but India is considered to be the large importer of electronic items. Okay, அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we want to create a net zero target by 2020 அப்படின்னு சொன்னோம். But now we achieved and கேட்டா no it is not actually. To be very frank, we are not achieved it. ஓகே, ஸோ அதனாலதான் இப்ப ரீசெண்டா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமா we are trying to introduce some of the additional incentives for the persons who are manufacturing the electronic items within the India instead of importing as an whole good. Okay, so அப்ப the net zero import அப்படிங்கிறது one of the pillar in digital India. Then IT for jobs in sense nothing but you have to empower the persons who are try to understand the nature of the ICTs. Okay, so through by means of skill development programs மூலமாவோ இல்ல through by means of learning programmings. So இது மூலமா என்னன்னா through from that you are creating an information communication technology platforms. Okay, so இது எங்க accessible ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல, that is introduction time periodல BPO centers என்ன பண்ணாங்கன்னா they promote in the areas of north eastern states. So north eastern states எவ்வளவு அண்டர் டெவலப்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா ஐடி ஜாப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்க பிபிஓ சென்டர்ஸ் லான்ச் பண்ணாங்க. அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு இயர்லி ஹார்வெஸ்ட் ப்ரோக்ராம் இன்சென்ஸ் குயிக் சர்வீசஸ், ஓகே, லைக் வைஃபை ஃபார் ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், தென் டிசாஸ்டர் அலர்ட்ஸ், தென் கவர்மெண்ட் சென்ட் பண்ணக்கூடிய கிரீட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ பப்ளிக் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு இன்விடேஷன் வருதுன்னா அது எல்லாத்தையுமே கிரீட்டிங்ஸ் கன்வெர்ட் பண்ணாங்க. தென் அட்டண்டன்ஸ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல, அது எல்லாத்தையுமே பயோமெட்ரிக் மாத்தினாங்க. ஸோ இது எல்லாமே எதுல இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் மூலமா டெவலப் பண்ணாங்க. ஓகே, these are all the okay fine, everything is fine. What are all the challenges in e-governance in sense with respect to digital India? So challenges implement பண்றதுக்கு கூடிய challenges என்ன? இப்போயும் infrastructure issues இருக்கு. So it is very exposed in the pandemic situation. So pandemic situationல we go for an hybrid model of education system. Okay, so hybrid model of education system அப்படிங்கிறது nothing but we shifted to the ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இப்போ நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறது கூட ஆன்லைன் கிளாஸஸ்னு வச்சுக்கோங்க. பட் ஹவு மெனி ஆஃப் தம் ஹேவிங் ஆன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஹவு மெனி ஆஃப் தம் ஹேவிங் ஆன் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி விச் கெட்டிங் ஹேவ் த ஸ்ட்ரீம் ஆஃப் 4G. ஸோ அப்போ கிரியலா என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இருக்கு இந்தியாவில். ஓகே, ஸோ இட் காட் எக்ஸ்போஸ்ட் இன் த பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ். இட்ஸ் கிரியேட் அ கிரேட் டிஜிட்டல் டிவைட் இன் பிட்வீன் தி அர்பன் அண்ட் ரூரல் அண்ட் இன் பிட்வீன் தி ஹேவ் அண்ட் தோஸ் ஹூ ஹேவ் நாட். ஸோ ரிச் அண்ட் புவர் இருக்கும், அர்பன் அண்ட் ரூரலுக்கும் ஒரு டிஜிட்டல் டிவைடு இருக்குங்கிறத இட் காட் எக்ஸ்போஷர். ஸோ வி ஹாவ் டு ஓவர் கம் திஸ் சேலஞ்சஸ். ஓகே, ஸோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கு. தென் இம்பேலன்ஸ்டு செக்டோரல் க்ரோத் இன் சென்ஸ் சம் ஆஃப் தி செக்டர்ஸ் it got actually improved. Okay, so like banking, financial, knowledge processing, outsourcing centers, இதெல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா to an extent it is getting boom. ஸோ ஒரு 2016ல இருந்து 2020 வித்தின் த 4 இயர்ஸ்க்குள்ள தான் இவ்வளவு பெரிய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி we cannot able to use on ஜிபே, இதெல்லாம் வந்து அவ்வளோ குயிக்கா நம்மளால பண்ணிருக்க முடியாது. தென் பேங்கிங் சர்வீசஸ் இன்னைக்கு த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் அக்கௌண்ட் மூலமா, விர்ச்சுவல் know your customers மூலமாவே யூ கேன் ஏபிள் டு கிரியேட் அன் அக்கௌண்ட். இன்னைக்கு நீங்க போய் ஒரு பேங்க் கிட்ட போய் ஓபன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் மூலமாவோ இல்ல மொபைல் மூலமாவே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ பை வீடியோ கால்ஸ் மூலமா தே கிரியேட் அன் பேங்கிங் அக்கௌண்ட் ஃபார். அப்போ சம் ஆஃப் த செக்டர்ஸ் டெவலப்டு, நோ டவுட்.
but still certain sectors are struggling, like education, health, small scale industries. Small scale industries still struggling to file the e-filing with respect to GST counts. So GSTN networkல இன்னும் e-filing பண்றதுல இருக்கக்கூடிய issues இன்னும் small medium enterprises struggle ஆகுறாங்கங்கறத நம்ம நியூஸ் பேப்பர்ல அப்பப்போ பார்த்துக்கிட்டே தான். Then with respect to ideal government request for proposals in sense approvals. Okay, so இப்போ ஒரு பிரைவேட் செக்டர் ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு நியூ இனிஷியேட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ப்ரொபோசல்ஸுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுவுமே இன்ன வரைக்கும் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு. அட் த சேம் டைம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல்ஸ் இன் சென்ஸ் நத்திங் பட் கவர்மெண்ட் டெண்டர் விடும் இல்லையா யூஸ்வலா. ஸோ டெண்டர் விடும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் டெண்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கமர்ஷியலா இருந்தா பிரைவேட் செக்டர் என்ன பண்ணும்னா எடுத்து ரன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வில்லேஜ் ஏரியால, ஒரு ரூரல் ஏரியால வந்து ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர் அனௌன்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எக்கனாமிக்கலி வயபிளான்னு கேட்டா டு அன் எக்ஸ்டென்ட் மினிமம் ப்ராஃபிட் லெவல்ல தான் அவங்க வர முடியும். அப்ப கமர்ஷியலி இட் இஸ் நாட் வயபிள். அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா there is not an adequate response for the proposals. அப்ப ஐடியல் கவர்மெண்ட் ஆர்எஃப்எஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அந்த ப்ரொபோசல்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரொபோசல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு போர் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கமர்ஷியலி நாட் வயபிள்னு வரும்போது அப்ப பிரைவேட் செக்டரோட பார்ட்டிசிபேஷன்ஸ் வர்றது இல்லை. இது ஒரு பிரச்சனை. அட் த சேம் டைம் ஸ்பெக்ட்ரம் அவைலபிலிட்டி. ஸோ ஸ்பெக்ட்ரம் அவைலபிலிட்டி அப்படின்னு வரும்போது கம்பேர் வித் அதர் மெட்ரோ சிட்டிஸ், ஸோ குளோபல்ல இருக்கக்கூடிய வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மெட்ரோ சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மெட்ரோ சிட்டிஸ் எவ்வளவு அக்சஸ் பண்ண முடியுதுன்னா 1/10. ஸோ 1/10 லெவல் தான் டெவலப்டு கண்ட்ரீஸோட ஸ்பெக்ட்ரம் அவைலபிலிட்டி நமக்கு இருக்கு. அப்போ ஹை ஸ்பீட் இன்டர்நெட் நம்மளால என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ டெலிவரி ஆஃப் சர்வீசஸ் என்ன ஆகும்னா டிலே ஆகுது. அப்போ ஸ்பெக்ட்ரம் அவைலபிலிட்டிங்கிறது ஒரு இஷ்யூஸா இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய. தென் புவர் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது யூஸ்வலா இந்த ரிப்போர்ட் படி ஒரு 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 ஆவரேஜ் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா வைஃபை ஹாட்ஸ்பாட், ஒரு வைஃபை ஹாட்ஸ்பாட் எத்தனை பர்சன்ட் சக்சஸ் பண்ண முடியும்னா 150%. ஒரு 150 பீப்புளுக்கு ஒரு வைஃபை ஹாட்ஸ்பாட் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா ஓவராலா இந்தியாவில மொத்தம் எத்தனை இருக்கணும்னா 80 lakh வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கணும். பட் சோஃபா இந்தியாவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 31,000 ஹாட்ஸ்பாட்ஸ் தான். அப்போ புவர் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குங்கிறது நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும். தென் பாலிசி மேக்கிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ பாலிசி மேக்கிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ப்ரொபோசல்ஸ் வேணுமா, ஸோ அந்த அப்ரூவல் வேணும். இன்சென்ஸ் நான் முன்னாடி சொன்ன விஷயம் தான், ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுதுன்னா நீங்க அப்ரூவல் கொடுக்கணும் இல்லையா. அந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம், அந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் இன்னும் இஷ்யூஸ்ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். ஒரு 1 வீக் முன்னாடி கார்பரேட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஸோ ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும் இன் ஆர்டர் டு எவ்ரி ஸ்டேட். ஸோ அது மூலமா என்னன்னா ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லைசன்சஸ் இது எல்லாத்தையுமே ஒரே இதுல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுல. ஸோ அப்போ பாலிசி மேக்கிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸோ பாலிசி டிசைனிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாலிசிஸ் அப்ரூவ் பண்ணக்கூடியதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேக்டரா இருக்கு. தென் இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ், ஸோ மேஜரா. ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட், ஓகே, ஒரு ஷேட்டர்டு ட்ரீம்ஸ் அண்ட் லாஸ்ட்ங்கிற ஒரு என்ஜிஓஸோட ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. இன்னைக்கும் நீங்க அந்த இன்டர்நெட் ஷட் டவுன் .inல போனீங்கன்னா ஸோ எவ்வளவு இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்சென்ஸ் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா இன்டர்நெட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. அப்போ ஹவு யூ கேன் ஏபிள் டு அக்சஸ் தி சர்வீசஸ், ஹவு யூ ஆர் அஸ் அன் நாலேஜ் ப்ராசஸிங் அவுட் சோர்ஸிங்கோ இல்லை பிபிஓவோ இல்ல ஒரு ஐடி செக்டர்ல இருக்கீங்கனாலும் ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்றீங்கனாலும் ஹவு யூ கேன் ஏபிள் டு எஃபிஷியன்ட்லி டெலிவர் தி சர்வீசஸ் டு தி பீப்புள். ஸோ அப்போ இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் லாஸ் நடந்துகிட்டே தான். அப்போ வெரி ரீசென்ட்லி இந்த 2020 ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட 29 கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் ஒன் அமங் தி 29 கண்ட்ரீஸ்ன்னு சொல்றாங்க இந்த இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ்ல. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு மேஜர் இஷ்யூவா ட்ரீட் பண்றாங்க. ஓகே, அட் த சேம் டைம் லேக் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா, தேர் இஸ் நோ எனி ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஃப் கார்டிங் தி டேட்டா ப்ரொடெக்ஷன். அப்போ புட்டுசுவாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால என்ன சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டட் தட் ரைட் டு பிரைவசி இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வெதர் வி ஆர் ஹேவிங் அன் எனஃப் சேஃப் கார்டான்னு கேட்டா நோ இட் இஸ் நாட். வி ஆர் நாட் ஹேவிங் எனி ப்ராப்பர் டைரக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் லாஸ் டில் டேட்.
last clear, that is yesterday newspaper la oda we come across this one. Maybe this proposal la varalam, joint parliamentary committee oda approval முடிஞ்சிருச்சு, பார்க்கலாம் என்ன level of இதுல data protection law வர போகுது அப்படிங்கற. So இந்த data protection lawங்கிறது இன்னமும் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிபேட்ல தான். அப்ப data protection law இல்லைன்னா everyone should feel of the threat. அந்த data privacy threat, hacking threat, இது எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும்ல. அப்ப still citizens are feeling the fear. அப்ப இது இன்னமும் காமன் இஷ்யூஸா இருக்கு. ஓகே, அந்த சைபர் கிரைம். ஸோ சைபர் கிரைம்னு வரும்போது ரீசெண்டா ஆஃப்டர் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன் வி கம் டு நோ தட் தெர் ஆர் மெனி சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ். ஸோ தெஃப்ட், சைபர் டேட்டா தெஃப்ட், ஃபிஷிங், ரான்சம் வேர், அட்டாக்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுவும் எதை அஃபெக்ட் பண்ணும்? டிஜிட்டல் இந்தியா மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அஃபெக்ட் பண்ணும். தென் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன், தட் இஸ் லேக்கிங் இன் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன்ஸ். ஸோ இன்னமும் அது சைக்காலஜிக்கல் இஷ்யூவா, டெக்னிக்கல் இஷ்யூவா, இன்னமும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்குள்ள இன் பிட்வீன் தி மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்ச். அப்ப நோ டவுட், ஓகே, ஸோ டிஜிட்டல் இந்தியா ப்ரொவைட் ஆன் எஃபிஷியன்ட் சர்வீசஸ் டு த பீப்புள். ஸோ வி அச்சீவ்ட் சர்டன் டெவலப்மெண்ட்ஸ். அப்ப டிஜிட்டல் இந்தியா வேணுமா வேணாமா, ஐசிடி வேணுமா வேணாமாங்கிறதா கொஸ்டின் இல்லை. ஹவு வி ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் திஸ் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். ஸோ அந்த லெவல்ல வரும்போது என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தா இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமை நம்மளால அடுத்த லெவலுக்கு எடுத்துப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வி நீட் அன் எஃபெக்டிவ் டேட்டா ப்ரொடெக்ஷன். இன் சென்ஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா ஹேஸ் டு பி பாஸ்டு. ஸோ த்ரூ ஃப்ரம் தட் வி கேன் ஏபிள் டு என்ஷூர் அவர் டேட்டாஸ். ஸோ இது மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேமோ, ஹேக்கிங்கோ இல்லை அன்வான்ட் டேட்டாஸ் நம்மகிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறதோ நம்மளால மினிமைஸ் பண்ண முடியும். அப்போ இதை மினிமைஸ் பண்ணுறதுனால என்ன டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும், எக்கனாமிக்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும், பீப்புள் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ டேட்டா ப்ரொடெக்ஷன் லாங்கிறது இட் இஸ் அன் இன்னெவிட்டபிள் அண்ட் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் அட் திஸ் கரண்ட் ட்ரெண்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் டேட்டா ப்ரொடெக்ஷன் லாங்கிறது மேண்டேட்டரி ப்ரொவிஷன். அதை இமீடியட்டா எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்றது மூலமா நம்மளால டிஜிட்டல் இந்தியாவை அச்சீவ் பண்ண முடியும். டிஜிட்டல் இந்தியாவை என்ஷூர் பண்றது மூலமா குட் கவர்னன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அவ்வளோ. At the same time, we have to harness other technologies like disruptive technologies, like artificial intelligence, machine learning, blockchain technology, metaverse, chatbots, 3D printing, edge computing, virtual e-verification. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா ஹார்னஸ் பண்ணி ஆகணும். இதை ஹார்னஸ் பண்றது மூலமா யூ கேன் ஏபிள் டு diversify your services to the other areas like agriculture, health, education. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க இந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றீங்க இல்லையா, இன்க்ளூடிங் அ நியூ டெக்னாலஜி இன்டு தி டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம்ஸ். இது மூலமா என்ன பண்ண முடியும்னா யூ கேன் ஏபிள் டு ஹார்னஸ் தி டெக்னாலஜி. ஹார்னஸ்டிங் டெக்னாலஜி மீன்ஸ் இன் சென்ஸ் சர்வீஸ் டெலிவர் டு தி பீப்புள் என்ன ஆகும்னா எஃபிஷியன்ட் ஆகும். இன் சென்ஸ் வேரியஸ் செக்டர்ஸ், வெரி ஸ்பெசிபிக் அக்ரிகல்ச்சர் மாதிரியோ இல்ல ஸ்மால் ஸ்கேல் மீடியம் என்டர்பிரைசஸ் மாதிரியோ அந்த மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ல உங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த இது மூலமா யூ கேன் ஏபிள் டு டெவலப் லாட். And at the same time, it gives more space for the startups. So startups, young entrepreneurs, it will give some creating new space for them. And you can able to engage multiple stakeholders in the implementation process. So நீங்க என்ன என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஸ்டார்ட் அப்ஸை எதுக்குள்ள என்கேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட என்கேஜ் பண்ணி நீங்க சர்வீஸை டெலிவர் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ஃபெசிலிட்டி. ஓகே, தென் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் சர்வீசஸ் யூ ஹாவ் டு இன்டகிரேட். ஸோ இன்டகிரேட் இன் சென்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இன்டகிரேஷன் சொல்றோம் இல்லையா, இட் இஸ் நாட் எனஃப். ஸ்டில் வி ஹாவ் டு கோ ஃபார் மெனி இன்டகிரேஷன்ஸ். அப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி கிளியரன்ஸ் சிஸ்டம் லைக் அந்த ராஜஸ்தான் டெவலப்மெண்ட் சொன்னல இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணணும். லைசன்சிங்னு போகும்போது இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் ஆன் மெனி லைசன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் யூ ஹாவ் டு அப்ரோச் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிபார்ட்மெண்ட் சிஸ்டம். தென் வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல வெரி ஸ்பெசிபிக் இன் ஆர்டர் டு ஸ்ட்ரென்தன் தி பியூரோக்ரசி இருக்கு இல்லையா, அங்க நீங்க என்ன கொண்டு வரணும்னா கெப்பாசிட்டி பில்டிங் மெஷர்ஸ் கொண்டு வரணும். ஸோ கெப்பாசிட்டி பில்டிங் மெஷர்ஸ் இன் சென்ஸ் த்ரூ 360 டிகிரி லெவல்ல சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா எம்பசைஸ் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மிஷன் கர்மயோகி. ஸோ மிஷன் கர்மயோகி இஸ் ரீசென்ட்லி அவர் பிரைம் மினிஸ்டர் லான்ச் திஸ் ப்ரோக்ராம். ஸோ அந்த பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா to prepare Indian civil servants, okay, for future by making them more creative, more constructive, imaginative, innovative, proactive, professional, progressive, energetic, enabling, transparent, and last one is very important, technologically enabled. So to make them technologically enabled, we can able to create an effective public administration department. So adu மூலமா என்னன்னா சர்வீஸஸ் நம்ம ஈஸியா டெலிவர் பண்ணலாம். And at the same time, you have to create or tapping the new business opportunities. So new business opportunities in sense through by means of using this disruptive technologies.
ஸோ இந்த டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் மூலமா என்ன பண்ணணும்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், கேமிங் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதனால மட்டும் நமக்கு வரக்கூடிய ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன எஸ்டிமேட் பண்றாங்கன்னா growth ரேட் மூலமா $2.8 billion எஸ்டிமேஷன் சொல்றாங்க. ஓகே, ஒரு ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம் மூலமா மட்டும் நமக்கு இருக்கக்கூடிய ரெவன்யூ. ஓகே, ஸோ அப்ப இது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியலா க்ரோ ஆயிருக்கு. 1.1 பில்லியன் 2019ல இருந்து 40% இன்க்ரீஸ் ஆகி $2.8 பில்லியன் போயிருக்கு. அப்ப இதே மாதிரி மத்த ஃபீல்டு இருக்கு. இ மெடிசின்ஸ் இருக்கு, டெலிமெடிசின்ஸ் இருக்கு. ஓகே, தென் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் நாலேஜ் ப்ராசஸிங் அவுட் சோர்சிங்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்புறம் நியூ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இது மூலமா என்னன்னா ஒரு ஹியூஜ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும். அதனால என்ன பண்ண முடியும்னா டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமை நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும். டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமை நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே குட் கவர்னன்ஸ் என்ஷூர் பண்ற விஷயமா தான் இருக்கும். ஓகே, அட் த சேம் டைம் நத்திங் பட் யூ ஹவ் டு ப்ரொடெக்ட் தி சென்சிட்டிவ் டேட்டா. ஸோ சென்சிட்டிவ் டேட்டா இன் சென்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட இப்போ நோ யுவர் கஸ்டமர் நார்ம்ஸ்ன்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ், இதை இங்க இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ் கலெக்ட் பண்ணா பரவாயில்ல. பட் தட் கம்பெனி இஸ் லொகேட்டட் இன் யூஎஸ் மீன்ஸ் they took over our data to that concerned country means it is an issue for us. It is an create a national security. அப்போ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணக்கூடிய சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே டேட்டாஸ் எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கமர்ஷியலா இங்க இந்தியாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கான ப்ரொபோசல்ஸ் இன்னும் நடந்துகிட்டு தான். அதுவும் டேட்டா ப்ரொடெக்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க, லால இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஓவர் தி பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், இ காமர்ஸ் வெப்சைட்ஸ், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணி ஆகணும்னா ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இங்கே ஓப்பன் பண்ணி ஆகணும். அது இன்டர்மீடியட் கைட்லைன்ஸ்ல நம்ம பார்த்தோம் 2016ல 2019ல இப்போ ரீசெண்டா கொண்டு வந்த அந்த ஐடி கைட்லைன்ஸ்ல இருக்கு. ஓகே, இன்டர்மீடியட் கைட்லைன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ஷூர் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ டேட்டா பிரைவசியை நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ குட்டுசாமி கேஸ்ல சொல்லக்கூடிய அந்த ரைட் டு பிரைவசிங்கிறது நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். At the same time, we have to ensure an adequate hardware and the software developments. So India is logging for the chipsets and the batteries. The world, throughout the world, வந்து இந்த chipsetum batteries ஒரு major issues இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதை டெவலப் பண்றதுக்கு டொமஸ்டிக் லெவல்ல we have to improve ours. ஓகே, அது மூலமா என்னன்னா ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி கிரியேட் பண்ண முடியும். அதனால என்ன பண்ண முடியும்னா ஒரு எஃபெக்டிவ் டிஜிட்டல் டெக்னாலஜியை உங்களால என்ஷூர் பண்ண முடியும், டிஜிட்டல் இந்தியாவை அச்சீவ் பண்ண முடியும். At the same time, government, in order to create an digital awareness, at the same time, digital empowerment. So, on the program மூலமா digital literate எந்த program மூலமான பிரதான் மந்திரி கிராமின் டிஜிட்டல் சக்ஸ்கிராத் அபியான். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்களோட டார்கெட் என்னன்னா 60 மில்லியன் இந்தியன்ஸை டிஜிட்டல் லிட்ரேட்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறது அதோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதுவும் இப்போ போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இது மூலமாகவும் டிஜிட்டல் இந்தியாவும் நல்லா ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இது எல்லாமே இஷ்யூஸ் இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோ இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸோ லேப்டாப்ஸோ இது எல்லாமே எதுல இருந்து கன்சியூம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் எனர்ஜி. தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இ வேஸ்டேஜ், ஸோ இதுவும் ஒரு சைடு என்ன ஆகிட்டு இருக்குன்னா மவுண்ட் அப் ஆகி போய்கிட்டே இருக்கு. அப்போ அதையும் நம்ம டேக்கன் இன்டு கன்சிடரேஷன்ஸ். அப்போ எல்லா ஸ்பியர்லையும் என்ன பண்ணி ஆகணும்னா யூ ஹவ் டு ஒர்க் ஆன் இட். ஸோ அப்போ ஒரு லெவல்ல பார்த்தா இந்த டிஜிட்டல் இந்தியாவை ப்ரொமோட் பண்றது ஒரு ரோல்னா, இன்னொரு சைடு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது நம்மளோட ரோல் தான். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும்னா யூ ஹவ் டு பிரிங் ஆன் ரெகுலேட்டிங் இ வேஸ்ட். ஸோ இ வேஸ்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் இருக்கு நம்மகிட்ட. அதை இன்னும் என்ன பண்ணணும்னா லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல ஃபாலோ பண்ணணும். தென் சர்க்குலர் எக்கனாமிங்கிற ஒரு நியூ கான்செப்ட். இன்சென்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வேஸ்ட்ன்னு சொல்லி தூக்கி போடுறோம் இல்லையா, அது மூலமா என்ன பண்ணி ஆகணும்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸை கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதை என்ன இதுல சொல்றாங்கன்னா 4 E's சொல்லுவாங்க, ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள், ரெக்கவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இன்க்ளூட் பண்ணி ஆகணும். And at the same time, you have to give equal participation for the private sectors, not only in the delivery of services, but also in the other platforms. Like digitally, you have to empower the citizens. Digitally, you have to make them literate. Then the digital divide overcome பண்றதுக்கு through by means of self-help groups மூலமாவோ, இல்ல NGOs மூலமாவோ, இல்ல other civil society groups மூலமாவோ, you have to make them to be encouraged. So for civil societies and private sector and civil society நோட include பண்ணிக்கலாம். Okay. ஸோ இவங்க மூலமா என்ன பண்ணி ஆகணும்னா யூ ஹவ் டு என்கரேஜ் தம் ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல். ஸோ அப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இன் த நேம் ஆஃப் இன்டர்நெட் சாதி ப்ரோக்ராம் தே கிரியேட் அன் அவேர்னஸ் அண்ட் டிஜிட்டல் லிட்ரேட் இன் தி ரூரல் ஏரியாஸ் அண்ட் தே மேக் தி விமன் வெரி ஸ்பெசிஃபிகலி அஸ் அன் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ அவங்கள பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்றாங்க.
ஓகே, அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இன்னைக்கு நம்ம கிளாஸஸ்ல. ஓகே, ஸோ இ கவர்னன்ஸோட சேலஞ்சஸ் பார்த்தோம். ஸோ அங்கிருந்து எப்படி டிஜிட்டல் இந்தியா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ டிஜிட்டல் இந்தியா டெவலப் ஆனதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் பிட்வீன் இ கவர்னன்ஸ் அண்ட் டிஜிட்டல் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய 9 பில்லர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இன்சென்ஸ் வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் ட்ரை டு அச்சீவ் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் என்ன கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா பார்த்தோம். தென் ஹவு டு ஓவர் கம் திஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை யூ கேன் ஏபிள் டு மாத்திக்கலாம். ஓகே, இ கவர்னன்ஸ் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இங்கேயும் யூஸ் பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இ கவர்னன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல வே ஃபார்வர்ட்னு வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய வே ஃபார்வர்டை நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் நான் அங்க வே ஃபார்வர்ட்னு எது கொண்டு வரேன். ஓகே, அங்க நான் சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணிட்டு டைரக்டா என்ன பண்ணிட்டேன்னா டிஜிட்டல் இந்தியாக்குள்ள போயிட்டேன். அது ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வே ஃபார்வர்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அங்கேயும் போகணும். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இன்கேஸ் இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வெளியே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி லெஸ். ஓகே, ஸோ இதை வச்சுக்கிட்டு யூ கேன் ஏபிள் டு டேக்கிள் தி கொஸ்டின்ஸ் ஈஸி. ஸோ இதுதான் இன்னைக்கு இதோட முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டிஜிட்டல் இந்தியாவை முடிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹவு இட் இஸ் என்ஷூரிங் ஆன் குட் கவர்னன்ஸ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ஸ்பியர்ல, எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பியர்ல, ஜுடிஷியரி ஸ்பியர்ல, தென் சிவில் சொசைட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல, மார்க்கெட் ஆஸ்பெக்ட்ஸ்ல, ஸோ எப்படி அவங்க கவர்னன்ஸ் அப்ரோச் பண்றாங்க, ஹவு குட் கவர்னன்ஸ் அப்ரோச் பண்றாங்கிறத பார்த்துட்டோம்னா அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது ரைட் டு இன்ஃபர்மேஷன், சிட்டிசன் சார்ட்டர்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் டெமோக்ரஸி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட மைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.